ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லிக்கு மாவு அரைக்கும் பொழுது உளுத்த மாவு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக ரவா ஊற வச்சு அது கூடவே மிக்ஸ் பண்ணி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி போட்டு வடையாக வார்த்து எடுத்தாச்சு. இந்த வடை வந்து அவினாஷுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். போடும்போது என்னமோ வடையாக தான் போட்டேன், ஆனால் வந்தது என்னவோ போண்டாவாக தான் வந்துச்சு. சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம். நான் வந்து எங்கள் வீட்டில் எப்போவும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை போட்டு ஓவராக திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுதான் என்னோடய ப்ராப்ளமே. ஆனால் அந்த மாதிரி திங்க் பண்ணும்போது தான் தோணுச்சு, கடைசியில் இந்த பிரச்சனைக்கு யார் தான்ப்பா காரணம், எதனால் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் பொழுது கடைசியில் என் கூட இருந்தவங்களால தான் இந்த பிரச்சனையே வந்திருக்கு. அவங்க மட்டும் எனக்கான இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே இல்லாமல் போயிட்டு இருந்திருக்கோம். என்ன தான் தனியாக இருக்கும் பொழுது தாங்கன்னு தாங்கினாலும் அவங்க ஃபேமிலி அப்படின்னு வரும்பொழுது நம்மளை வந்து மூணாவது மனுஷியாக்கிடுறாங்க. சரி பரவாயில்ல, நமக்காக இவ்வளோ செய்கிறாங்க, இவங்களுக்காக இதை கூட தாங்கிக்க கூடாதான்னு சொல்லி ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் போவோம். ஆனால் நம்ம பொறுமையை சீன்றதுக்கு தான் நிறைய பேர் இருப்பாங்களே, அந்த அளவுக்கு பொறுமையை சீண்டி விட்டு சண்டையாக்கிடுவாங்க. சண்டையெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலான்னு போவோம். ஆனால் நடந்ததை உட்காந்து கேட்குற அளவுக்கு கூட அவங்களுக்கு பொறுமை இருக்காது. ஆனால் நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க சொல்கிறத கண்டிப்பாக கேட்பாங்க, உட்காந்து கேட்பாங்க. நம்ம சொல்கிறத மட்டும்தான் கேட்குறதுக்கு அவங்களால முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் மருமக அப்படின்னா காலையில் எந்திரிக்கணும், வாசல் தெளிக்கணும், கோலம் போடணும், சமைக்கணும், பசங்களை ஸ்கூல் கிளப்பணும், மதியம் லஞ்சு செய்யணும், ஹஸ்பண்டை காலேஜ் கிளப்பணும், அதுக்கு பிறகு ட்ரெஸ் வாஷ் பண்ணணும், பாத்திரம் விளக்கணும், ஈவினிங் டீ போடணும், நைட்டுக்கு சமைக்கணும். இவ்வளோ வேலைலாம் செஞ்சால் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல மருமகன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுற இடம் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொருட்காட்சி வந்து போட போகிறாங்க. அதுக்காக ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா பொருளையும் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. அனுமா ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் போகிறான்னு நினைக்கிறேன். இது தாங்க என் லைஃப்பில் நடக்கிற நிறைய சம்பவங்கள். இது வந்து கொடுமை அப்படிலாம் கிடையாது, ஒரு அன்பான அக்கறைகள்னு சொல்லலாம். இந்த மாதிரி யார் லைஃப்லலாம் நடந்திருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஈவினிங் என் ஹஸ்பண்ட் வந்த பிறகு அவரை போட்டு என்ன பாடுபடுத்தி வைக்கிறாங்கன்னு. என் பையன் யானை சவாரி போகணுன்னு சொல்லிவிட்டு மேலே ஏறி உட்காந்துருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.